வெல்கம் டு மெட்ராஸ் கிராணி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது சுறா கருவாடு. இதை வச்சு கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சுறா கருவாடு நல்ல ரிச் இன் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒமேகா 3 அதிகமாக இருக்கும், நம்ம போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வச்சு ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி டேஸ்டியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஏற்கனவே முஸ்தஃபாவில் வாங்கிட்டு வந்த கருவாடு நான் யூஸ் பண்ணுறேன். இதில் நிறைய உப்பு இருக்கும், அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு 15 to 20 minutes நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உப்பு கம்மியாக இருக்கும். இப்போது ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, கொஞ்சமாக ஜீரகமும், காஞ்ச மிளகாய் ஒரு 4, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேல் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 7-8 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வதக்கி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா மசியணும். மூடி போட்டு கூட நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. புளி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் தான் நம்ம மசாலா தூளெல்லாம் கலந்து நம்ம குழம்புல ஊற்ற போகிறோம். இப்போ இந்த புளி தண்ணியை மட்டும் நான் தனியாக வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் செய்தது தான் ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் சும்மா கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா அந்த மீன்லேயும் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்லா கழுவி எடுத்துகிட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. இது கூடவே கத்திரிக்காய் ஒரு 3 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நல்லா மசிஞ்சு நல்லா வந்திருக்கு, தொக்கு மாதிரி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய், ஒரு 3 கத்திரிக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா முருங்கைக்காய் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்தது, அதனால் கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் கத்திரிக்காய் அந்த தக்காளியோடு நல்லா சேர்ந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமேல் நம்ம ஏற்கனவே புளித்தண்ணி எல்லாம் மசாலா தூளெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவு தண்ணியும் இந்த கரைசலோடு சேர்த்துருங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கூட நல்லா கொதிச்சதுன்னா குழம்பு நல்லா கொஞ்சம் கெட்டித்தன்மைப்படும். அப்போ தான் நம்ம அந்த கருவாடை சேர்க்க முடியும். இப்போ மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகி இந்த அளவுக்கு கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இந்த டைம் நான் ஏற்கனவே சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த கருவாடு, அதை நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பெல்லாம் பார்த்துருங்க சரியாக இருக்கான்னு. உப்பு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கூட பார்த்திங்கன்னா அந்த மீன்லேருந்து ஏதாவது உப்பு இறங்கினா கூட அதை சரியாக நம்ம தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது போட்டு ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு சூடான சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் என்ஜாய்.